அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் தெலுங்குபாளையத்தை சேர்ந்தவர்தான் சக்திவேல், வயது 54. இவர் சங்கனூர் நல்லாம்பாளையம் ரோட்டில் இறைச்சிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு வியாபாரத்தை முடித்ததும் கடையை மூட தயாராகி கொண்டு இருந்தார். அப்போது அவருடைய கடைக்கு மோட்டார் சைக்கிளில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்துள்ளனர். அவர்கள் சக்திவேலிடம், தம்பதிகளான நாங்கள் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். ஏடிஎம் கார்டு இருப்பதால் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என நினைத்து அவசரத்தில் பணம் எடுக்காமல் வந்துவிட்டோம். இங்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது எங்களது கார்டு வேலை செய்யவில்லை. தற்போது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற அவசரமாக 2000 ரூபாய் தேவைப்படுகிறது. உங்களிடம் கையில் இருக்கும் பணத்தை கொடுத்தால் எங்களது செல்போனிலிருந்து ஜிபே மூலமாக பணம் அனுப்பி விடுகிறோம் என்று கூறியுள்ளனர். ஆஸ்பத்திரி அவசரம் என கூறியதால் அதனை நம்பிய சக்திவேலும் அவர்களிடம் 2000 ரூபாய் கொடுத்துள்ளார். அதை வாங்கி கொண்ட அவர்களும் ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிவிட்டதாக கூறி தங்களின் செல்போனில் இருந்த குறுஞ்செய்தியை சக்திவேலிடம் காண்பித்துள்ளனர். அதை பார்த்த அவரும் பணம் வந்துவிட்டதாக கருதியுள்ளார். அதன் பிறகு அவர்கள் இன்னும் 2000 ரூபாய் கொடுத்தால் அதையும் ஜிபே மூலமாக அனுப்பிவிடுவதாக கூறியுள்ளனர். அதையும் நம்பி அவர் மீண்டும் 2000 ரூபாய் பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்துள்ளார். உடனே அவர்கள் ஜிபே மூலமாக அனுப்பிவிட்டதாக கூறி செல்போன் குறுஞ்செய்தியை காண்பித்துவிட்டு சென்றுள்ளனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு சக்திவேல் தனது வங்கி கணக்கிற்கு வந்த பணத்தை சரிபார்த்துள்ளார். அப்போதுதான் தன்னிடம் பணம் வாங்கிய தம்பதி அனுப்பியதாக கூறிய பணம் வங்கி கணக்கிற்கு வரவில்லை என்பதும் அவர்கள் தன்னிடம் 4000ஐ மோசடி செய்துவிட்டு தப்பிச் சென்றதும் தெரியவந்தது. இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் கவுண்டம்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான வெற்றிச்செல்வி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அப்போதுதான் இதேபோல் மேலும் பலரிடம் அந்த தம்பதி பணத்தை மோசடி செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் உத்தரவின் பேரில் மோசடி தம்பதியை பிடிக்க இன்ஸ்பெக்டரான வெற்றிச்செல்வி தலைமையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது. அவர்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் மோசடி தம்பதி வந்த மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்ணையும் கண்டறிந்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த தம்பதி சுகுணாபுரம் பழைய பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த முகமது ரிஸ்வான், வயது 21, அவருடைய மனைவியான ஷர்மிளா பானு, வயது 20 என்பதும் அவர்கள் 2 பேருமே காதலித்து 1.5 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டதும் தெரியவந்தது. அந்த தம்பதியை போலீசார் மடக்கி பிடித்து கைதும் செய்தனர். விசாரணையில் அந்த தம்பதி மொத்தம் 112 பேரிடம் 2 லட்சத்துக்கும் மேல் பணத்தை மோசடி செய்தது தெரியவந்தது. இது குறித்து போலீசார் தெரிவிக்கையில், கூகுள் பேயில் பே மற்றும் ரிக்வெஸ்ட் என 2 ஆப்ஷன் வரும். அதில் ரிக்வெஸ்ட்டை கொடுக்கும்போது குறிப்பிட்ட தொகை வேணும் என்ற ஒரு குறுஞ்செய்தி மட்டுமே உங்களுக்கு வரும். இந்த குறுஞ்செய்தியை சிலரோ இது பணம் அனுப்பிவிட்டதாகவே நினைத்து விடுகிறார்கள். இதை வைத்துதான் ரிஸ்வான் தன்னுடைய காதல் மனைவியுடன் நூதனமான மோசடியில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் இவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற்றியவர்கள் இவர்களை தொடர்பு கொண்டாலும் கூட அவர்களை இவர்கள் பிளாக் லிஸ்டில் போட்டுள்ளனர். இவர்கள் சிறிய தொகையை மட்டுமே பலரிடம் ஏமாற்றியதால் யாரும் புகார் செய்ய முன்வரவில்லை. தற்போது இந்த கறிக்கடை வியாபாரி புகார் செய்ததால் இந்த மோசடி தம்பதி தற்போது போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். கைதான தம்பதியை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.